கமல் சார் குணா படம் நான் வாங்கி ரிலீஸ் பண்ணேன். ம். அவர் கொஞ்சம் எமோஷனல் அவர். ம். பாண்டியன் படம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ம். விஜய் சாரை மீட் பண்ணுறேன். ம். பாண்டியன் சரியாக போகல சார். எஸ் கரெக்ட் ஓ. போகல. கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் ஆச்சுல. ஆ. நான் ஃபீல் பண்ணேன். சரியாக போகல. என்ன பண்ணுறது, சாரி, நம்ம எதிர்பார்த்த அளவு பண்ண முடியல. அது ஒரு மாதிரியா கம்மியாக தான் ரேட்டு கொடுத்தாங்க உங்களுக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி ஓகே ஓகே நான் அப்படி தான் சொன்னேன். ஏன்னா பெருசாக விலைக்கு விற்க வேண்டாம், கம்மி விலைக்கு கொடுங்க, நஷ்டம் வராமல் இருக்கணும்னு சொன்னேன். லாபம் இல்லை இல்லையா? ஆமாம் சார், லாபம் இல்லை. எஸ்பி முத்துராமன் யூனிட்டுக்காக அவர் பண்ண படம் அது. அதனால் அதை நீங்கள் அவருக்கு எந்த படம் சொன்னாலும் நல்ல படமா ஓடலைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்குவார், திருப்பியும் கொடுப்பார். பல படங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காரு. அவர் சொந்தமாக எடுத்த படத்துக்கெலாம் கொடுத்துருக்காரு இல்லையா? குணா வாங்கியிருக்கோம். அடுத்து கமல் சாரை பார்க்குறோம். அந்த படம் சுமார்னு சொல்லி அவரால் தாங்க முடியல. என்னாச்சு, டிஎன்எஸ் பின்னால் நின்றுட்டுருக்காரு. டிஎன்எஸ் கமலுக்கு பின்னால் நிற்கிறாரு. கமல் சார்கிட்ட நாங்கள் பார்க்குறோம். நானும் மாறி பண்ண தான் போகிறோம். வணக்கம் சார். என்ன குணா? குணா கொஞ்சம் கமர்ஷியலாக தயவு சார் எப்படிலாம் பேசாதீங்க. படம் அதெல்லாம் அது வேறு லெவல். அதெல்லாம் புரியாமல் பேசக்கூடாது. அந்த படம் எல்லாம் மக்கள் ரசிக்கணும். புரியுதுங்களா? ரசிக்கணும் படம், அவ்வளோதான். அதை பற்றி அதிகமாக பேசக்கூடாது விட்டார். அது டிஎன்எஸ் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்றார். ஏன்னா அவருக்கு சுமார்னு சொன்னாலும் கூட ஒத்துக்க மாட்டார், தாங்க மாட்டார். டிஎன்எஸ் எங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுத்தாரு. அப்படியா? படம் ஃப்ளாப்னு தெரிஞ்ச பிறகு 1.5 லட்ச ரூபா திருப்பி கொடுத்தாரு. 6 லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம். எவ்வளோ பண்ணுனாரு? ஒரு 5 ரூபா பண்ணும் சார்னு சொன்னோம். பப்ளிசிட்டி இருக்குல்ல, ஆமாம், 1.5 ரூபா திருப்பி கொடுத்தாங்களா? டிஎன்எஸ் கொடுத்தாரு. பரவாயில்லையே. டிஎன்எஸ்லாம் ப்ரொடியூசர் ஆக்கி ஆமாம் கமல் சார் பண்ணார். ஆமாம்.